வணக்கம் நித்யானந்தன். குறிப்பாக தமிழகத்தையே பெரும் அச்சுறுத்தலைக்கும் பரபரப்புக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது அஜித்குமாருடைய அந்த லாக்அப் டெத். குறிப்பாக மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர் அவர்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சக்தீஸ்வரன் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன நித்யானந்தன்? மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் பார்க்க வேண்டியது இரண்டு விஷயங்கள். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் அதே போல் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் காவல்துறை எப்படி அணுகுகிறது. மற்றொன்று, பல கோடி ரூபாய் அளவிற்கான அந்த முறைகேடில் ஈடுபடுபவர்களை எப்படி அணுகிறது. இந்த இரண்டு பார்வை தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை. ஒரு காவலாளி என்றால் அவரை உதாசீனமாக கையாளலாம் என்ற வகையில் காவல்துறையினர் கையாண்டிருக்கிறார்கள். அதற்கான மிக 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 முக்கியமான ஆதாரம்தான் அந்த வீடியோ ஆதாரம். அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்தவரையே மிரட்டக்கூடிய துணையில் இருந்திருக்கிறது. தற்பொழுது அதை தான் சதீஷ்குமார் தற்போது வெளியிட்டிருக்கிறார். சதீஸ்வரன் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய அந்த இரண்டு குற்றச்சாட்டுகள், தங்களுக்கான பாதுகாப்பை வழங்க ஏன் இந்த அரசு மறுக்கிறது என்று திமுக மீதான நேரடியாக அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது விசில் ப்ளோயர் ஆக்ட் என்பார்கள். வழக்கமாக ஒரு விவகாரத்தை வெளியே கொண்டு வருவது, சமூகத்தினுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதும், ஒரு மிக முக்கியமான வழக்குகளில் சாட்சிகளாக இருப்பவர்களை பாதுகாப்பதும் சட்டத்துடைய கடமை. அந்த சட்டத்தை காக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய கடமை, காவல்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபியுடைய கடமை என்பார்கள். அந்த வகையில் இந்த விவகாரம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்வலைக்கு உட்படுத்தி இருக்கிறது. ஒரு காவலாளியை துன்புறுத்தி கஸ்டோடியல் டெத்து, தொடர்ச்சியாக திமுகவுடைய ஆட்சி காலத்தில் 23 கஸ்டோடியல் டெத்துகள் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதாவது காவல் நிலையத்தில் வைத்து 23 மரணங்களும், அதே போல் அஜித்குமாரை சேர்த்தால் 24 மரணங்கள் நடைபெற்றிருப்பதாக மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் பாஜக வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 24 பேரை சித்திரவதை செய்து காவல் நிலையத்தில் வைத்து கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை என்பது தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கான ஒரு செயல். என்றால் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழக காவல்துறை என பார்க்கப்பட்ட அந்த தமிழக காவல்துறை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் மீதான அந்த தாக்குதலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. ஒரு உயர் பதவியில் இருப்பவர்களையோ அல்லது பணம் படைத்தவர்களையோ அல்லது ஒரு பென்ஸ், ஆடி போன்ற கார்களை வைத்திருப்பவர்களையோ இது போன்று கையாள்கிறதா காவல்துறை என்றால் அப்படியெல்லாம் கையாள்வது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக விளிம்பு நிலை மக்களை மட்டும் தொடர்ச்சியாக இது போன்று கையாண்டு வருவதற்கான காரணம் என்பதுதான் தற்பொழுது இதனுடைய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உண்மையாகவே இந்த நகை காணாமல் போனது உண்மைதானா, அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்பது குறித்தெல்லாம் நம்மிடையே பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் சல்மான் நேரலையில் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். சல்மான், உண்மையாகவே இந்த நகை காணாமல் போனது உண்மைதானா, அல்லது நகை காணாமல் போனதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு திசை திருப்பினாரா நிக்கிதா, அல்லது உண்மையாகவே காவல்துறை நிக்கிதாவிடம் முதற்கட்டமாக விசாரணை நடத்தியதுக்கு பிறகாக தான் காவலாளி அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தியதா? இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன சல்மான்? நாம் இருக்கக்கூடிய பகுதி தான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவிற்குட்பட்ட மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில், அதாவது அந்த அஜித்குமார் கொலை சம்பவம் நடைபெற்ற ஒட்டுமொத்த நாடையே உலுக்கிய அந்த சம்பவம், ஒட்டுமொத்தமாக இந்த பத்ரகாளியம்மனை பொறுத்தவரையில் நியாயம் கேட்கக்கூடிய ஒரு கோவிலாக ஒவ்வொரு பக்தர்களும் நினைப்பார்கள். அந்த கோவிலிலே ஒரு அநியாயமாக ஒரு உயிர், இளைஞருடைய உயிர் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது ஒட்டுமொத்த பக்தர்கள் அல்லாமல் இந்தியாவையே குலுங்க வைத்திருக்கிறது, பதற வைத்திருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் தான் நாம் நேரடியாக இருக்கிறோம். நாம் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது தான் பத்ரகாளியம்மன் கோவிலுடைய அந்த முகப்பு பகுதி. அந்த கோபுரம் வழியாக தான் ஒவ்வொரு பக்தர்களும் மற்ற வாகனங்களில் வரக்கூடிய பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆனால் இந்த 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலாக தான் அந்த நிக்கிதா என்று சொல்லக்கூடிய பெண்ணும் அவருடைய தாயார் சிவகாமியும் அந்த காரில் வந்திருக்கிறார்கள். வந்து இந்த பகுதிக்கு தான் இந்த வழியாக தான் கார் வரும். ஏனென்றால் மதுரை நோக்கி வரும் பொழுது அவர்கள் இந்த பகுதியில் யூ டர்ன் செய்து திரும்ப இந்த பகுதிக்கு தான் வருவார்கள். அப்பொழுது அஜித்குமார் இந்த பகுதியில் தான் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கேட் வழியாக தான் இது போன்ற முடியாத நபர்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் வரும்போது அவர்களுக்கு வீல் சேர் மூலமாக இந்த இடத்தில் இந்த வாசல் வழியாக தான் அவர்களை அந்த வாகனங்கள் கூட இருக்கிறது. நேரடியாக அந்த தற்பொழுது அந்த வாசலில் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
அந்த வாகனம் மூலமாக தான் அவர்களை இந்த முடியாதவர்கள், வயதான முதியோர்கள், அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை அழைத்து செல்வதற்காக அந்த பகுதியில் வழியாக தான் செல்வார்கள். எனவே அந்த புகார்தாரரான நகையை காணவில்லை என்று கூறிய புகார்தாரரான திருமங்கலம் ஜேபி கார்டனை சேர்ந்த நிக்கிதா அவர்கள் அந்த காரில் வந்தபோதுதான் இந்த பகுதிக்கு முன்பாக, அதாவது இந்த பத்ரகாளியம்மன் கோவிலுடைய மற்றொரு கேட் பகுதியான அந்த பகுதிக்கு முன்பாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நீங்களே பார்க்கலாம், இந்த வரக்கூடிய கார்கள் எல்லாம் இந்த பகுதியில் நிறுத்திவிட்டு பக்தர்களை இறக்கிவிட்டு அந்த கேட் வழியாக தான் உள்ளே செல்வார்கள். அதன் பின்பாக தான் அந்த அஜித்குமாரிடம் இந்த கேட் வாசலின் முன்பாக அவரிடம் சாவியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இறங்கியவுடன் உடனடியாக அந்த பகுதியில் நின்ற அஜித்குமார் அவர்கள் தான் நேரடியாக அந்த சாவியை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் யாரும் அஜித்குமாருக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது என்பதால் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஆட்டோ, நீங்கள் பக்கத்திலே பார்க்கலாம், பல்வேறு வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் ஏராளமான ஷேர் ஆட்டோக்கள் வந்து செல்லும். அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த அருண்குமார் என்ற ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் அவர் சாவியை கொடுத்துவிட்டு நேரடியாக இந்த காரை எடுத்துக்கொண்டு நேரடியாக அந்த பார்த்து கொண்டிருக்கலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை வழியாக அந்த பின்புறம் அந்த பார்க்கிங்கிற்கு தான் அந்த காரானது சென்றிருக்கிறது. அதாவது ரொம்ப நெடுந்தூரம் கிடையாது. அந்த சம்பவம், அந்த கார் சாவியை பெற்றவுடன் அருண்குமார் என்ற ஆட்டோ ஓட்டுநரிடம் அவர் சாவியை கொடுக்கிறார். நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதி வழியாக தான் அந்த காரானது வரும். அந்த காரானது வந்து அந்த எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலி கிரவுண்ட் போன்ற சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங் பகுதியில் தான் அந்த காரானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக அன்றைய தினம் அதிக அளவிற்கான பக்தர்களின் கூட்டம் இருந்ததன் காரணமாக இந்த காலி இடத்திலே அந்த அவருடைய நிக்கிதாவுடைய காரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் நாம் நேரடியாகவே பார்க்கலாம், எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களோ எந்த வசதிகளுமே கிடையாது. பொதுவாக வரக்கூடிய அந்த காரில் மூலமாக வரக்கூடிய பக்தர்கள் இந்த பகுதியில் தான் காரை நிறுத்துவார்கள். அன்றைய 27ஆம் தேதி காலையில் நிக்கிதா வந்த அந்த சிவப்பு நிற காரை எடுத்து வந்து இந்த கார் பார்க்கிங்கில் தான் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண் மூலமாக நிறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அவர் செல்வதற்கு ஒட்டுமொத்தமாக அவர் காரை முழுவதுமாக லாக் செய்துவிட்டு அந்த பகுதியிலிருந்து சென்று அவரிடம் நேரடியாக வழங்கியிருந்தால் கூட அதிகபட்சமாக ஒரு 10-15 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில், இந்த காரை நிறுத்தும் நேரத்தில் தான் நிக்கிதா மற்றும் அவருடைய தாயார் இருவரும் உள்ளே அந்த சாமி தரிசனத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சி என்பது அந்த கார் பார்க்கிங்கில் இருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய தூரம் அவ்வளவுதான். சரியாக ஒரு நிமிடங்கள் கூட கடக்க அந்த அவ்வளவு தூரம் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த கோவிலுக்கு நேரடியாக செல்லும் பொழுது அவர்கள் அந்த வழியாக நேரடியாக கோவிலுடைய அந்த கருவறை பகுதிக்கு செல்ல முடியாது என்பதால் முழுவதுமாக அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த தடுப்புகள் வழியாக செல்ல முடியாத நிலையில் நிக்கிதாவுடைய தாயார் அந்த வண்டி மூலமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதி முழுவதிலுமாக கோவிலுக்கு நேரடியாக சென்று அங்கு நேரடியாக அந்த பக்தர்கள் சாமி கும்பிடக்கூடிய பகுதியில் தான் அந்த தட்டில் வைத்து அவருடைய சாவியையும் கூட கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் நிக்கிதா அந்த வீடியோவில் வெளியிட்டதுபடி பார்த்தால் அவர் அந்த பக்தர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் சென்றிருக்கிறார். அங்கிருந்து தான் அந்த தட்டில் சாவியோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த நிக்கிதாவுடைய தாயார் இந்த பகுதியில் வெளியில் நின்றபடி, என்றால் உள்ளே அந்த வண்டி செல்லாது என்பதால் வெளியில் நின்றபடி சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இப்படியாக தான் அந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. அந்த ஒரு அரை மணி நேரம் கழித்து மீண்டும் இந்த வாசல் வழியாக தான் வந்து அந்த அஜித்குமார் என்பவர் மற்றொரு நபர் மூலமாக, தினகரன் என்ற பெயர் சொல்லப்படுகிறது, அந்த தினகரன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் மூலமாக மீண்டும் எடுக்கப்படுகிறது. அவர்கள் நிக்கிதா புகார்தாரரான நிக்கிதா கூறும் பொழுது இந்த வண்டி மூலமாக தனது தாயாரை அழைத்து சென்றதாகவும், அப்போது அஜித் அழைத்து செல்லவில்லை, கோவில் பணியாளர் தான் அழைத்து சென்றதாகவும், அதற்கு முன்பாக தான் அஜித் காரை நிறுத்திவிட்டு வந்தார். அரை மணி நேரம் கழித்து தன்னோட தாயாரிடம், நான் சாமி தரிசனம் செய்வது எனது தாயாரிடம் அவர் சாவியை கொடுத்து விட்டு சென்றதாக தெரிந்தார். மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்தாக 12 மணி அளவிற்காக உச்சிக்காலை பூஜை நடைபெறும். அந்த முடிந்து செல்கிறோம் என நிக்கிதாவும் அவருடைய தாயாரும் அந்த கோவில் பணியாளரிடம் கூறிய போது, உச்சிக்கால பூஜையின் போது அதிக அளவிற்கான கூட்டம் வரும், எனவே அந்த வாகனத்தில் தள்ளி செல்ல முடியாது என கூறியதால் 11:30-35 மணிக்கெல்லாம் இந்த பகுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அஜித்திடம் மீண்டும் அந்த கோவில் பணியாளர் கூப்பிட்டு அந்த காரை மீண்டும் எடுத்து வருமாறு சொல்லும் பொழுதுதான் இந்த தினகரன் என்ற மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் மூலமாக அந்த காரானது எடுத்து வரப்படுகிறது. அப்போதுதான்
அந்த கார் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது அவர்கள் காரை சோதனையிட்ட போது அதில் வைத்திருந்த 9.5 பவுன் தாலி செயின் அதே போன்று உள்ளிட்ட நகைகளை காணவில்லை என கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் 5,000 ரூபாய் வைத்திருந்ததாகவும் அந்த 5,000 ரூபாயில் 2,500 ரூபாய் மட்டும் தொலைந்து போனதாக வித்தியாசமான முறையில் ஒரு திருட்டு நடைபெற்றதாக புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அவர்கள் புகார் அளிக்கவில்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி தான் அந்த கோவிலின் அருகே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துடைய உதவி செயல் அலுவலருடைய அந்த பகுதி தான் இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அந்த அதிகாரிகளை சந்தித்து இதுபோன்று தன்னுடைய நகையை காணவில்லை எனவும் அஜித்குமார் வந்தபொழுது அவரிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அலுவலகத்திலே மீண்டும் நீண்ட நேரமாக அஜித்குமாரை நேரடியாக அழைத்து வந்து அந்த அலுவலர்களும் சரி நேரடியாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எந்த பதிலும் அஜித்குமார் தான் எடுக்கவில்லை என கூறியதை அடுத்துதான் நேரடியாக அந்த நிகிதாவும் அவருடைய தாயாரும் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதனை அடுத்தாக தான் இரவு சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்பாக தான் அந்த அஜித்குமாரை வழக்கு விசாரணைக்காக அவர்கள் திருப்புவனம் காவல்துறையினர் அழைக்காமலேயே திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மானாமதுரை டிஎஸ்பி தலைமையிலாக செயல்படக்கூடிய தனிப்படை காவலர்கள் தான் நேரடியாக விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரைக்குமாக தகவல் என்பது அந்த திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லாமல் அந்த தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் இந்த 28ஆம் தேதியானது விசாரணை நடத்தப்படும் பொழுதுதான் மாலை அவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு 4:30 மணிக்காக அஜித்குமாரை வரவழைத்திருக்கிறார்கள். அஜித்குமாரை வரவழைத்த இந்த பகுதி தான் அவர்கள் வரவழைக்கும் பொழுது அதுக்கான சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக பதிவாகி இருந்திருக்கும். அந்த சிசிடிவி கேமராக்களைத்தான் எஸ்ஐ ராமச்சந்திரன் என்பவர் அந்த டிவிஆரை முழுவதுமாக அந்த சம்பவம் அஜித்குமாருடைய கொலை சம்பவம் நடந்த பின்பாக அதனை எந்தவித ஆவணங்களும் இன்றி எடுத்து சென்றதாகவும் ஒட்டுமொத்தமாக பல்வேறு 5க்கும் மேற்பட்ட காவலர்களை வரவைத்து அவர்களை மிரட்டி அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்பாகவே அவர்களுக்கு எந்தவித கடிதமும் கொடுக்காமல் சட்டவிரோதமாக அந்த டிவிஆரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக மாலை 4:30 மணிக்காக தான் அந்த 28ஆம் தேதி 4:30 மணிக்கு தான் இந்த பகுதிக்கு அஜித்குமாரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த 5 தனிப்படை காவலர்கள் வெளியே அந்த மற்றொரு காவலர் அந்த ஓட்டுநராக இருந்த நிலையில் 5 தனிப்படை காவலர்களும் இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வந்துதான் அந்த தூண் அந்த பகுதி அந்த சிமெண்ட் மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவரை அமர வைத்து அந்த பகுதியில் விசாரணை என்ற பெயரில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பைப்புகள் ஏராளமான பிளாஸ்டிக் பைப்புகளை எடுத்து கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலின் பொழுதுதான் இந்த கோவில் பணியாளராக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரன் இந்த ஜன்னல் வழியாக தான் அதாவது அந்த செயல் அலுவலருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கழிவறை பகுதியிலிருந்து இந்த வழியாக தான் ஜன்னல் வழியாக தான் அவர் நேரடியாக அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். அதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் வைத்து தொடர்ந்து அவரை அஜித்குமாரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து தண்ணீர் கேட்டிருக்கிறார், கொடுக்கவே இல்லை. அந்த பைப்புகள் எல்லாம் இன்னும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொலை சம்பவம் நடந்த அடுத்து விசாரணைக்கு நடைபெற்ற பொழுதுதான் அவருடைய அந்த தாக்கிய பைப்புகள் அனைத்தையுமே மற்றொரு காவல்துறை அதிகாரி வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சாக்கு மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக சக்தீஸ்வரன் அந்த வீடியோவெல்லாம் பதிவு செய்யப்பட்ட பின்பாக தான் தொடர்ந்து அந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கு மிக பெருசாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அஜித்குமாரை இந்த பகுதியில் வைத்து அதாவது பத்ரகாளியம்மன் கோவிலுடைய அருகே இருக்கக்கூடிய செயல் அலுவலருடைய ஒரு ஷெட் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அஜித்குமாரை அவர் துன்புறுத்தும் போது அவருக்காக பயன்படுத்தப்பட்ட மிளகாய் பொடிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிளகாய் பொடியை பயன்படுத்தி அவருடைய வாயில் தொடர்ந்து கொட்டிய நிலையிலும் தண்ணீர் கொடுக்காமல் அவரை துன்புறுத்தியிருக்கிறார்கள். அதனை நேரடியாக சக்தீஸ்வரன் மற்றும் இங்குள்ள அலுவலர்களும் கூட பார்த்திருந்திருக்கிறதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அஜித்குமாரை அவர்கள் தாக்குகிறார்கள். நகை எங்கே இருக்கிறது என ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார்கள். அந்த பகுதியில் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பகுதியில் என்னென்னலாம் பைப் உள்ளிட்டவையெல்லாம் கிடைக்கின்றதோ அனைத்தையும் வைத்து அடித்திருக்கிறார்கள். அப்போது இந்த இடத்தில் புதைத்து வைத்திருக்கிற என கூறி இந்த தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி அந்த ஷெட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியில் தோண்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் எதுவும் ஒளித்தி நகையை வைத்திருக்கிறா என்ன கம்பு மூலமாக தோண்டி பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுதும் அஜித்குமார் நான் எந்த நகையும் எடுக்கவில்லை என
கூறிய போதுதான் அவரை இந்த அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிமெண்ட் தளத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். அந்த சிமெண்ட் தளத்தில் அமர வைத்து தொடர்ந்து தாக்கும் பொழுதுதான் அஜித்குமார் கடுமையான வலி தாங்க முடியாமல் கதறி இருக்கிறார். அவருக்கு அடித்த அடியில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அவர் சிறுநீர் கழித்திருக்கக்கூடிய ஒரு அந்த காட்சிகளையும் கூட பார்த்து வருகிறோம். அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அவர் அந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறதுக்கான அடையாளங்கள் ஏனென்றால் அவர்கள் தாக்கியதில் அவர் சிறுநீர் கழித்ததோடு மட்டுமல்லாமல் கழிவுகளும் வெளியே இயற்கை உபாதைகள் வெளியேறும் அளவிற்காக தாக்கியிருக்கிறார்கள். இந்த கேமராவில் நேரடியாக பார்த்தால் அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் எதிரே இருக்கக்கூடிய பக்தர்களும் சரி அந்த வியாபாரிகளும் நேரடியாக அஜித்குமாரை இந்த தனிப்படை காவலர்கள் தாக்குவதை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி கேமராக்களிலும் ஓரளவுக்காக இந்த காட்சிகள் அனைத்தும் பதிவாகியிருக்கு. அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இங்குள்ள காவலர்களே நீங்கள் ஏன் எட்டி பார்க்கிறீர்கள் என கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவர்களும் பார்த்து தயவு செய்து விடுங்கள் என அருகில் இருக்கக்கூடிய கேட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் பெண் பணியாளர்களும் கூட தனிப்படை காவல்துறையினரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இரக்கமின்றி தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் வாயில் மிளகாய் பிடிவு தூவி பிறப்பிறப்பில் தூவி தொடர்ந்து அஜித்குமாரை கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் அவர் உயிரிழந்திருக்கிறார். கடுமையாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் தண்ணீர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். மிளகாய் பொடியை கொடுத்து அவரிடம் விசாரணை நடத்தும் போது அவர் தண்ணீர் கேட்டிருக்கிறார். இந்த அலுவலகத்தில் தான் அந்த தண்ணீர் எல்லாம் பக்கத்தில் சென்று உருண்டு சென்று அவர் போய் தண்ணீர் கேட்டிருக்கிறார். ஆனால் அப்போதும் நடிக்கிறாயா என கூறி தனிப்படை காவல்துறையினர் அவருக்கு தண்ணீர் கூட தராமல் தவித்து வந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் சக்தீஸ்வரன் போன்ற பணியாளர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்தது தங்களால் இன்னும் தூங்கக்கூட முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தலை அஜித்குமாருக்கு நிகழ்த்தி விட்டார்கள் என்றுதான் சொல்கிறார்கள். சரியாக ஒரு 5:30 மணிக்காக அஜித்குமார் இந்த இடத்தில் மயங்கி விழுந்த நிலையில்தான் நேரடியாக நாம் சொல்லக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா அமைந்திருக்கக்கூடிய பகுதி வழியாக அஜித்குமாரை ஒரு ஆட்டோ மூலமாக தான் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்படியாக அஜித்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடைபெற்று இருக்கிறது என்றால் அதனை தான் நாம் முழுமையாக சொன்னோம். தற்பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்வி என்பது காவலாளி அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் நகை திருட்டு நடைபெற்றது என்பது உண்மையா, எங்கே அந்த நகை, உண்மையான குற்றவாளி யார் என்பது குறித்தான மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே நிகிதா அவர்கள் அந்த 9.5 பவுன் நகையை எடுத்திருந்தால் அந்த கொண்டு வந்தார்களா, மதுரையில் திருமங்கலம் பகுதியிலிருந்து அவர்கள் வந்திருக்கும் போது அந்த காரில் வைக்கும் பொழுது அதற்கான சாட்சிகள் யாரும் கிடையாது. உடனே அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் அந்த காரில் வைக்கப்பட்டதா? ஏனென்றால் அவர்கள் ஸ்கேன் சென்டருக்காக வருவதற்காக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் ஸ்கேன் எடுப்பதாக நேற்று முன்தினம் கூட ஒரு விசாரணையின் போதான வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புகாரில் கொடுக்கப்படும் போது நாங்கள் காரில் வைத்திருந்ததாக கூறுகிறார்கள். ஸ்கேன் எடுப்பதற்காக வந்தோம், அப்பொழுது கோயிலுக்கு வந்த பொழுது அந்த 9.5 பவுன் காணாமல் போனதாக கூறுகிறார்கள். எனவே குற்றவாளி யார் என்பது உறுதி செய்யப்படவில்லை. அவரும் சந்தேகத்தின் அடிப்படையில் அஜித்குமாரிடம் நான் சாவியை கொடுத்தேன் என்றுதான் அவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அஜித்குமாரிடம் சாதாரண விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அஜித்குமாரை குற்றவாளியாகவே கருதி குற்றவாளியாக இவர்களாகவே முடிவு செய்து தனிப்படை அமைப்பதற்கான காரணம் என்னது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த குற்ற சம்பவம் நடைபெற்ற பகுதி என்பது திருப்புவனம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதி. ஆனால் திருப்புவனம் காவல் நிலையத்தை பொறுத்தமட்டிலும் எந்த புகார் அளித்த பின்பாக அவர்கள் சிஎஸ்ஆர் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரத்திற்குள் நேரடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியாமலே மானாமதுரை டிஎஸ்பி மூலமாக எப்படி இந்த தனிப்படை வந்தார்கள், அந்த தனிப்படைக்கு தலைமை தாங்கிய தலைமை காவலரும் அந்த காவல் நிலையத்தில், அந்த டிஎஸ்பி எல்கைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் கூட பணியாற்றாத ஒரு சூழலில் ஒரு சாதாரணமான ஒரு தனிப்படை காவல் அந்த படை அமைக்கப்படும் பொழுது சிறப்பு அதிகாரியாக அந்த படையை தலைமையேற்று நடத்தக்கூடிய அதிகாரி என்பவர் குறைந்தபட்சம் ஒரு எஸ்ஐ ஆக இருக்க வேண்டும். ஆனால் தலைமை காவலர் என்று சொல்லக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் மூலமாக தான் அந்த தனிப்படை உருவாக்கப்பட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் அந்த தனிப்படை தொடர்ந்து அஜித்குமாரோடு சேர்ந்து அருண்குமார், பிரவீன்குமார் அவருடைய காவலராக பணியாற்றியவர்கள் வினோத்குமார், பிரவீன்குமார் மற்றும் வினோத்குமார் என்பவர்கள் இந்த கோவிலில் அஜித்குமாரோடு பணியாற்றியவர்கள். அதே போன்று
ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், இன்னொரு ஆட்டோ ஓட்டுநர், அதாவது மீண்டும் காரை எடுத்து வந்த தினகரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர், அதே போன்று அஜித்குமாருடைய தம்பி நவீன் ஆகிய அனைவரையும் கார் அந்த டெம்போ டிராவலரின் மூலமாக அந்த காவல்துறையினருக்கு சொந்தமான வாகனத்தில் எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த தனிப்படை அமைக்கப்பட்டதிலிருந்து வாகனம் கூட அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களோ அதற்கான முடிவுகளோ எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் அரசுடைய வாகனமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டவிரோதமாக தான் இந்த விசாரணை முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த டிஎஸ்பி விவகாரத்தை பொறுத்தமட்டிலும், இந்த வழக்கை பொறுத்தமட்டிலும் குற்றவாளி யார் என்பது தெரியவில்லை. அதே போன்று இந்த நகை எப்படி கொண்டு வந்தார்களா என்பது பல்வேறு சந்தேகம் இருக்கிறது. அதற்கான சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு செய்வதற்கான நேரம் கூட கொடுக்காமல் அஜித்குமாரை குற்றவாளியாக சித்தரித்ததற்கான காரணம் என்ன? ஏனென்றால் ஒரு முறை அவர் பேசும் பொழுது, அந்த நிக்கிதா புகார்தாரர் நிக்கிதா பேசும் பொழுது 500 ரூபாய் என்னிடம் கேட்டார் என கூறுகிறார். ஆனால் நேற்றைய முன்தினம் வீடியோவில் பேசும் பொழுது என்னுடைய தாயாரை தள்ளுவண்டியில் அழைத்து வந்தது கோவில் பணியாளர் என சொல்கிறார். கோவில் பணியாளர் தான் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டார், 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது என கூறுகிறார். இப்படியாக அவர்கள் வந்ததிலிருந்து ஒரு சாதாரணமான ஒரு பக்தர்கள் வருகை தருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு காரினுடைய சாவியை எப்படி ஒரு காவலாளியிடம் ஒப்படைப்பார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த தனிப்படை அமைக்கப்பட்டது யாருடைய அழுத்தம்? சென்னையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியும் கூட என சொல்லப்படுகிறது. எனவே அந்த அழுத்தம் கொடுத்த உயரதிகாரிகள் யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. உயர்நீதிமன்றமும் கூட அந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பியது. இந்த தனிப்படை அமைக்கப்பட்டது யாருடைய அதிகாரத்தால், யாருடைய அழுத்தத்தால் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பியிருக்கிறது. அதே போன்று இந்த சம்பவம் எல்லாம் நடைபெற்று அஜித்குமார் உயிரிழந்து விட்டார். அவருடைய உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அஜித்குமாருடைய உடல் ஆட்டோ மூலமாக கொண்டு செல்லப்பட்ட போது இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களே உதவியுடன் சென்றிருக்கிறார்கள். அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்ட பகுதியை நாம் பார்த்தோம். அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்ட அந்த பகுதியில் கூட நேரடியாக அந்த பகுதியில் கீழே விழுந்திருக்கிறார். இந்த தனிப்படை காவலர்கள் தூக்கி சென்ற போது அஜித்குமாரை மயக்கப்பட்டு கீழே விழுந்து அந்த சிறுநீர் கழித்து விழுந்த பொழுது அவரை தூக்கி சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் அந்த பேரிகார்டுக்கு முன்பாக அந்த விசாரணை நடைபெற்ற பகுதியிலேயே கீழே விழுந்திருக்கிறார். பின்னர் தான் ஆட்டோ மூலமாக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதல் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முயற்சித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. அதனை அடுத்தாக தனியார் மருத்துவமனைக்கு ஒன்று அவர் உயிரோடு இருப்பதற்கான நாடகத்தை நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்காத ஒரு சூழலில் தான் மேலும் மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலும் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த அஜித்குமாருடைய உடலை பாலத்திலிருந்து, அந்த அருகே இருக்கக்கூடிய பாலத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு அந்த இவர் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து தப்பிய போது மரணித்தார் என கூறலாம் என்ற ஒரு முயற்சியும் கூட மேற்கொள்ளப்பட்டதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த நிலையில் தான் மற்றொரு அதிகாரி கொடுத்த ஆலோசனைப்படி அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியாக 11 மணி அளவிற்காக கொண்டு செல்லிருக்கிறார். இவர் ஒரு 6:30 7 மணி எல்லாம் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்திற்காக உடலை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தான் தொடர்ந்து அலைக்கழித்திருக்கிறார்கள். அவருடைய மரணம் ஏற்பட்ட நிலையும் கூட அவருடைய மரணத்தை, அந்த உடலை அங்கிங்கும் வைத்து இவர்கள் தப்பிப்பதற்காக, இந்த தனிப்படை காவல்துறையினர் தப்பிப்பதற்காக அங்கும் சுத்தி இருக்கிறார்கள். இப்படியான மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மோசடி புகார் இந்த அஜித் மீதாக இப்படி புகார் கொடுக்கப்பட்டு அஜித்குமாரும் இறந்து விட்டார். ஆனால் அந்த புகார்தாரரான நிக்கிதா ஏற்கனவே அவர் மீது 2010ஆம் ஆண்டு துணை முதல்வரோடு இருந்த இப்போதைய முதல்வரும் அப்போதைய துணை முதல்வராக 2010ஆம் ஆண்டு இருந்த துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளர் என கூறி பல லட்சம் 16 லட்சம் அளவிற்காக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே புகாரும் இருக்கின்றது. அந்த வழக்கும் விசாரணையில் இருக்கிறது. இப்படியாக இருக்கும் பொழுது அந்த நிக்கிதா புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரைக்குமாக நகை காணவில்லை, கிடைக்கவில்லை. ஒருவேளை நானே புகார்தாரராக இருந்தாலும் கூட என்னுடைய நகை காணவில்லை என்றாலும் ஏன் இப்படி அஜித்தை கொலை செய்து விட்டீர்கள், நான் விசாரணைக்காதான் சொன்னேன். ஆனால் ஏன் இன்னும் வரைக்கும் என்னுடைய நகை எங்கே இருக்கிறது என்பது குறித்தான கேள்விகளை கேட்பேன். ஆனால் இப்போது வரைக்குமாக நிக்கிதா எங்கு இருக்கிறார், அவருடைய சொந்த ஊரான அவர் கொடுத்த முகவரியில் நேரில் சென்று பார்த்தால் திருமங்கலம் ஜேபி கார்டன் பகுதிக்கு நேரடியாக செல்லும் போது அவர் அங்கு இல்லை. திண்டுக்கல் அரசு கல்லூரி ஒன்றில் பணிபுரிந்து வருவதாக தெரிகிறது. ஆனால் அவர் அங்கு இருக்கிறார் என்பது குறித்தான கேள்வியும்
கேள்வியும் இருக்கிறது. அதே போன்று அந்த நிகிதாவுடைய தாயாருடைய கழுத்தில் அந்த ருத்ராட்ச மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர்கள் ஸ்கேன் எடுப்பதற்காக ஒரு முன்னாடியே நாங்கள் நகையை கழட்டி வைத்திருந்தோம் என நிகிதா கூறுகிறார். அப்படியே ஸ்கேன் எடுக்க போயிருந்தாலும் கூட அந்த ருத்ராட்ச மாலையும் கூட கழட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தில் எப்படி அந்த ருத்ராட்ச மாலை அவருடைய கழுத்தில் தொடர்ந்து இருக்கிறது என்பது குறித்தான கேள்வியும் இருக்கிறது. அதே போன்று இந்த 9.5 பவுன் நகை காணாமல் போன வழக்கை பொறுத்த மட்டிலும் சாதாரணமாக ஒரு காவல் நிலையத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு 100 பவுன் நகை காணவில்லை, 200 பவுன் நகை காணவில்லை பல புகார்கள் வரும். ஆனால் அந்த புகார்கள் மீது உடனடியாக வருவார்கள், CSR பதிவு செய்வார்கள், நாங்கள் நேரடியாக விசாரணை நடத்துகிறோம் என நேரடியாக சம்பவ இடத்திற்கு செல்வார்கள். அங்கு CCTV கேமராக்கள் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 2-3 நாட்கள் ஆகிவிடும். ஆனால் இந்த 9.5 பவுன் நகை காணாமல் போனதை பொறுத்த மட்டிலும் எதற்காக இவ்வளவு பெரிய அவசரம்? அஜித்குமார் நீங்கள் சொன்னது போல, இவர்கள் கூறுவது போல அவர்களும் நேரடியாக அவரை குற்றம் சாட்டப்படவில்லை. அவரிடம் சாவி கொடுத்ததாக தான் அந்த முதல் தகவல் அறிக்கையிலும் கூட கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அஜித்குமாரை இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கி, அஜித்குமாருடன் பணிபுரிந்த நபர்களையும் அழைத்து சென்று தாக்குதலுக்கு உள்ளாக்கி, அஜித்குமாருடைய சகோதரர் ராமநாதபுரத்தில் பணிபுரிந்தவரையும் அழைத்து வந்து அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் அவரை அழைத்து வந்து அடித்து அந்த மற்ற நபர்களையும் அடித்து துன்புறுத்தி அஜித்குமாரை இந்த அளவுக்கு விசாரிப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் இந்த TSPயோட தனிப்படைக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன? அவர்கள் TSP முதலாக தனிப்படை காவலருக்கு வந்த ஒவ்வொரு செல்போனுடைய அழைப்புகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த உயர் அதிகாரிகள் தொடர்பு இருந்தால் அவர்களே முதல் குற்றவாளிகளாக இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே போன்று திருப்புவனம் காவல்துறை இங்கிருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது. அந்த பகுதியில் உள்ள காவலர்கள் விசாரணை நடத்துவதற்கே வரவில்லை. ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவு பெரிய ஏனென்றால் சாதாரண நடைமுறை தான். ஒரு நகையை காணாமல் என்றால் அடுத்த நாள் தான் விசாரணை தொடங்குவார்கள். CCTV ஆதாரம் இருக்கிறது. ஏன்னா புகார்தாரர் எந்த அளவுக்கு உண்மையானவர் என தெரியாது. அவர் ஒரு ஆதாரத்தை கொடுத்திருந்து நான் நகை வைத்திருந்தேன் என ஏதாவது ஆதாரம் கொடுத்திருந்தால் கூட காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் விசாரணை நடத்தியிருப்பார்கள். ஆனால் எந்தவித திடீரென வைத்திருந்தேன், சாவியை கொடுத்தேன் என்ற மிகப்பெரிய ஒரு அலட்சியமான ஒரு காரணத்தை கூறும் பொழுது அவர்களுடைய விசாரணை என்பதும் தாமதமாக தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு அலட்சியமான ஒரு குற்றச்சாட்டிற்கு, ஒரு புகாரிற்கு இவ்வளவு பெரிய தீவிரம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த புகாரை பொறுத்த மட்டிலும் திருப்புவனம் காவல்துறையினர் எந்த அளவிற்கு பங்காற்றியார்கள் என்றால், அவர் புகார்களை பெற்றிருக்கிறார்கள், அதனை அடுத்தாக CSR போட்டிருக்கிறார்கள், அதனை அடுத்து FIR பதிவு செய்திருக்கிறார்களே தவிர மற்ற விசாரணைகளை தொடங்கவில்லை. முழுவதுமாக மானாமதுரையைச் சேர்ந்த TSP தனிப்படை காவல்துறையினர் இந்த விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தி அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் கோவில் அருகே இருக்கக்கூடிய உதவி அலுவலர், செயல் அலுவலகத்தின் பின்புறமே கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வருகிறது. அந்த அளவுக்கான உயர்நீதிமன்றமும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் எதற்காக இவ்வளவு பெரிய அவசரம் காட்டினீர்கள்? ஒரு மாநிலமே ஒரு குடிமகனை கொன்றிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்பொழுது மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையிலாக விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று தற்பொழுது வரைக்குமாக அந்த அஜித்குமாரோடு சேர்ந்து அழைத்து செல்லப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அதே போன்று பிரவீன்குமார், வினோத்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விசாரணைக்கு வலயத்திற்குள் நேற்று தினம் மாவட்ட நீதிபதியை சந்தித்து விசாரணையில் பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வழக்கிலுடைய இரண்டாவதாக அந்த நிகிதாவுடைய காரை எடுத்து வந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான தினகரனை தற்போது வரைக்குமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருடைய செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தினகரன் விசாரணைக்கு அன்னைக்கு அழைத்து சென்று அவரையும் தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் மற்ற நபர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரைக்குமாக தினகரனுடைய நிலை என்ன என்பது குறித்தான கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை தினகரன் அஜித்குமாரை அந்த கொலை செய்யப்படும் போது பல்வேறு விஷயங்களை சொல்லிவிடலாம் என்ற அச்சத்தின் காரணமாக காவல்துறையினரே அவரை தலைமறைவாக வைத்திருக்கிறார்களா என்பது குறித்தான சந்தேகமும் எழுந்துள்ளது. எனவே இந்த அஜித்குமாருடன் அழைத்து செல்லப்பட்ட மற்ற நபர்கள் எல்லாம் நேரடியாக விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது வரைக்குமாக ஆட்டோ ஓட்டுநரான தினகரன் என்பவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்தான பல்வேறு சந்தேகங்களும் எழுந்துள்ளது. இந்த நாம் நேரடியாகவே பார்த்திருப்போம். ஒரு அரை மணி நேரம் நடைபெற்ற சாமி கும்பிடுவதற்காக வந்த ஒரு பெண் அளித்த புகாரின் கீழ் சாதாரணமாக அந்த பகுதியில் உள்ள
ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து என்பது அந்த அஜித்குமார் மிக நன்கு பழகக்கூடியவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு இளைஞராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர் எந்த முகாந்திரம் இல்லாத ஒரு சாதாரண குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாமே தவிர இதுபோன்று கொலை செய்யும் அளவிற்கு தனிப்படை ஏன் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டது, தனிப்படைக்கு அழுத்தம் கொடுத்தது யார், ஒட்டுமொத்தமான விசாரணையும் இனிமேல் தொடங்கி நியாயமான உண்மையான குற்றவாளிகளை முதல் குற்றவாளிகளாக சேர்த்து அவர்களையும் கொலை குற்றவாளியாக கருதி அவர்கள் மீதும் உயரதிகாரிகள் என பார்க்காமல் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் சிபிஐ விசாரணை தாமதப்படுத்தி அந்த உயரதிகாரிகளை தப்பிக்க விடக்கூடாது என்பதுதான் இந்த ஊருடைய ஒட்டுமொத்த பக்தர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் வழக்குடைய ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய பிரதான சாட்சியாக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறிய நிலையிலும் சக்தீஸ்வரனுக்கும் தற்போது வரைக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படாத ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது. எனவே இந்த அஜித்குமார் படுகொலை சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் நியாயம் கிடைக்க வேண்டும், விசாரணை நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த தனிப்படை அமைத்ததற்கு கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து திமுகவினர் மூலமாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் கூறியபடி திமுகவினரால் தொடர்ந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவரை மிரட்டினார்கள், அவரிடம் பேரம் பேசினார்கள் என குறிப்பிடப்பட்ட நிலையில் அந்த திமுகவினரிடம் இருந்து சக்தீஸ்வரனுக்கும் அஜித்குமாருடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது. மிக முக்கியமான தகவல்களை நேரலில் இணைந்து அந்த காட்சிகளோடு பதிவு செய்த செய்தியாளர் சல்மான், உங்களுக்கு நன்றி.